அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி தராத இந்த நகராட்சியை கண்டித்து, இந்த நகராட்சியினுடைய நிர்வாகத்தை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த மதுராந்தகம் நகராட்சியானது 24 வார்டுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நகராட்சி. இந்த நகராட்சியிலே தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 3 முறையாக நகராட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகளை இன்றைக்கு நிறைவேற்றி தரவில மெத்தன போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மட்டுமல்ல, இந்த மக்களுடைய அடிப்படை தேவை என்ன? குடிநீர் பிரச்சனை தீர்க்க வேண்டும், சாலை வசதி தீர்க்க வேண்டும், அதே போன்று பாதாள சாக்கடை திட்டமாக இருக்கட்டும், அல்லது சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய கொசு மருந்தாக இருக்கட்டும், அல்லது ப்ளீச்சிங் பவுடராக இருக்கட்டும், இப்படி மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்த்து தருவது ஒரு உள்ளாட்சி அமைப்புடைய கடமை. அப்படி அந்த கடமையை தவறிய நகராட்சியை கண்டித்துத்தான் இன்றைக்கு நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதே போன்றுதான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த மதுராந்தகம் நகராட்சியை போன்றுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்கள் எல்லாம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் எல்லாம் இன்றைக்கு மக்களை வஞ்சித்து மக்களிடத்தில், பொதுமக்களிடத்தில் லஞ்ச லாவணத்திற்காக இன்றைக்கு மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆளுகின்ற இந்த விடியாத அரசினுடைய இந்த ஆட்சியில இன்றைக்கு மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, பேரூராட்சி அல்லது உள்ளாட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இன்றைக்கு உள்ளாட்சி அமைப்புடைய பிரதிநிதிகள், அது சேர்மனாக இருக்கட்டும், அல்லது மேயராக இருக்கட்டும், அல்லது பல்வேறு கவுன்சிலராக இருக்கட்டும், அவர்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியில கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலம் இந்த அவல ஆட்சியில சொந்த கட்சியை சார்ந்தவர்கள், மக்கள் பிரதிநிதிகள் எல்லாம் மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய சூழலை இன்றைக்கு பத்திரிகை, தொலைக்காட்சி மூலமாக நாம் பார்க்கின்றோம்.